அப்பா களை எடுத்த காடு மாதிரி கிடக்குது. எல்லாம் கிளம்பிட்டாங்க. முதல்ல வந்து புல்லும் பத்திரமா கிடந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ களை எடுத்த மாதிரி கிடக்குது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு போக வேண்டும். நாங்கெல்லாம் வந்துட்டோம். என்னப்பா ஏய், இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு விராலிமலை சந்தை. ஆமா, போ சண்டைக்கு போப்பா 4 பேத்த. சரி, அப்பா வந்து கண்ணுக்கிறதுமா காவல் பார்க்க சொல்லிருக்காங்க. இந்த இடத்துக்கு காவலுக்கு போலாம் நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் எல்லா பேருமே வந்திருக்கோம். சூர்யா எதுக்குன்னு கேட்குறேன். தொழில் என்ன காரணம் தெரியுங்களா? தோழி நான் வந்துட்டேன். இன்னொரு தோழி என்னடா மனங்கட்ட வேலை, மைக்கு தூக்கி மண்டையை பொழந்துருவேன். உனக்குன்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அம்மா தனி கார் எடுத்து அழகு நாள் அழகு செப்பு சில தெரியுமா? ஒன்ன நம்பினத்திலே பொண்ணு நம்பினத்திலே பொட்டு வச்சே மத்தியிலே மச்சா பொட்டு வச்சே மத்தியிலே மத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. எட்டு பணம் உதிர்ந்து போகு வாசன ரோசா. உன்னை நம்பினத்திலே நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? ஆமா, மாமையில புடிச்சீங்க இசைக்குழு அருமையாக இந்த பாடலுக்கு வாய்ச்சதுக்காக உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். காலையில் தர்றேன். கட்டி காக்கும் மகே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்கு வீர மகே. சுட்டி புள்ள தங்கத்தை போல நான் ஒரு கல்லாஞ்சல்ல மகே. காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஒரு கல்லாங்காவ காத்து உசுர போல தான் இருப்பேன். ஒரு கல்லாங்காவ காத்து உசுர கூட தான் நினைப்பான். சிங்கராசகம் படுத்த சிங்க
நடக்கும் எருவுடிக்கு சம்சாரிக்கு சொல் கொடுக்கும் மொத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகன் சுற்றுப்புள்ள தங்கத்தை போல இவன் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகார அவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஆடுகிற கவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான் ஊருக்கெல்லாம் கவ கத்து உசுர போலதான் நினைப்பேன் ஊருக்கெல்லாம் கவ கத்து உசுர போலதான் நடப்பான் சிங்கராசகம் படுத்தா சிங்கப்பூலி தான் உறங்கும் சிங்கரசகம் படுத்தா சிங்கம் தான் உறங்கும் அலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி போயாடங்க ஆளுபட்ட இடமெல்லாம் களவாணி பயனெடுக்கும் எருவுடிக்கு சம்சாரிக்கு கொடுக்கும் முத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி மாநாடு அமைதியா இருக்கு அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் நான் கட்டி காத்த என் கட்லா மீன் ரெண்டு நாள் போட்டும் என்னடா சொல்ல மயிர் மைனை இல்ல மச்சான் எனக்காட்டி ஒரு உதவி பண்ணுங்களா மச்சான் தம்பி அவனை ஒரு அரை 500 தரேன் அந்த நல்லா கூட்டம் செஞ்ச மாதிரி இது வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு நாடா போயிடுச்சு அவ்வளவுதான் என்ன பண்ண காத்திருக்கானாவே ஐயா நீங்கள் பூரா வெளியூராயா சரி சரி இல்லை வண்டி ஓசி வண்டியில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா ஒன்றுமே புரியலையாப்போ நான் என்ன செய்வேன் கூட்டமே இல்லாத ஊருக்கு யாருக்கடா கடலப்பருப்பு விற்கிறா வெங்கடா வடக்கதலை வச்சு விற்காதடா வாரிட்டு போயிருமுட்டேன் தெக்க இங்கிட்டு போனானடா விற்கலை புத்தவரை பூரா கெஞ்சி வாங்கிட்டு வரணும் வேற எதுவும் கல்ல போட்டு வளர்க்குறானடா சேஜிபி இருக்கா நம்ம ஊரில் என்ன பாச்சு ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமா அந்த இதை பூரா வலிச்சு டோசர் பண்ணி இங்கே கொண்டு வரணுமே ப்ளீஸ் ப்ரோ எப்போ நீங்கள் என்னப்பா ரயில் பூச்சி விளையாட்டு விளையாடுற மாதிரி உட்காந்துருக்கீங்க ஒருத்த முன்னாடி வந்து நிற்கிறேன்னா சாதாரண ஆள்னு நீங்கள் எடை போடக்கூடாது மிஸ்டர் அண்டாத்தூர் மண்டை சொல்லுண்ணே நான் யாரும் தெரியுதா சொன்னாதானடா தெரியும் வாடா போடான்றியா மரியாதை தெரியுது வீடு சொல்லிட்டு போறேன் அப்போ 100-200 சம்பளத்தை குறைச்சி வாங்குவேன் புத்ரு குறிஞ்சி நாட்டில் ஒரு தலைவருங்க அப்பா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர தலைவர்னா வீட்டில் இருக்க வேண்டியதுடா வெண்ண தலைவர் மையம் ஏன் நாடத்துக்கு வர இது என்ன கிரக மயிரா இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மயனா இருந்தா அந்த ஆளுக்கு பசிக்காதாடா மொத்தம் சரிடா எங்க அப்பா பேரு கேட்டா எந்த பக்கமும் வண்டி ஓடாது என்னடா சொல்ற சரி கேட்டேன் சொல்லு வண்டி ஓடுதான்னு பார்ப்போம் நம்பிராஜன் பூம்புராஜா நான் பேர் வச்சுருக்காச்சு எனக்காவது மைக்கில் கேட்க போது நீ விளக்கமாக கூட அடிக்க போறேன் எங்க அம்மோ சொல்றா கும்மோ ஏய் இவன் வீமுக்குன்னே சத்தம் கேட்கறதுக்காக பேச போறேன் தம்பி கொண்டே ஒரு உட்காரா சிம்பிள் சரி பாத்திருக்கியா உட்காடுறாங்க உட்காரு உட்காரு சத்தத்தை இங்க மைக்ல ஏழை கள்ளப்பருப்பு வைக்கிறவன் நாட்டில் எத்தனையோ வேற பார்த்துருக்கேன் ரவுண்டாக ஒரு இது மாதிரி வச்சு விற்பாங்க நீ என்னடா அது பழைய கேரி போய் பேம்பஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறேன் நாசமா போக இவன் என்ன ஆமா வீச்சமரத்தை குதிமே போடா போடா அவனை தூக்கி அதேதான் உன் வியாபாரத்தை மட்டும் பாரு நாடகத்தை கருத்தினா அவனை சிம்பிட்டு அவனை வெட்டுறா ஒரு வெட்டு தலையில் ஆடுறான் அவன் தலையில் ஐயா இவன் இப்போ வந்தேன் பாரு அவன் மூத்தத்தை குடி அவ்வளோ திறமையாக உட்காந்துருக்கேன் கடலப்பருப்பு வைக்கிறியா வேணாம்டா ஓம் பருப்பே சரியில்லை விடுறா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் டொங்காஸ் போட்டாங்களா என்ன அது புதுசா இருக்குது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சும்மா கிடையாது மற்ற அம்மா மாதிரி மண்டி போட்டு பண்ணாங்களானே ஏப்பா அப்படி சிரிக்கிறீங்க 7 பிள்ளைய பெற்றாரு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மண்டி போட்டா 7 இல்லைன்னா 8 கூட வைக்கலாம்டா
சரி இது நாடகமா எபிசோடாடா நீ பேசிட்டு அவன் பேசுறேன் நம்ம மைக்கில் பேசுகிற மாதிரி நீ எக்கோ ஏன் அப்படி அலசி வைக்கிற குறைய தோரங்குறிச்சிக்கு அங்கிட்டு கேட்குது. மகனே வீரத்தேவா என்று சொன்னார். நேற்று காலையில் எங்கள் அப்பா என்னப்பா நீ எதிர்த்தேன் வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். சொத்தும் இல்லை ஒரு மசுரும் 7 பிள்ளையை பார்த்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னண்ணே உன்னாங்க அப்புறம் வசனம் தெரியாமல் தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாமல் தானா இருக்கேன். சரி சொல்லு. நீ என்னடா எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? நானும் ஒரு தான்டா சொல்கிறேன். சித்தி மையனா சின்ன புத்துரு 7 பிள்ளை ஆம்பளை பையன். எங்கள் அப்பா தண்ணி மோந்து வச்சாலும் செம்பை எத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்த பொம்பளைய போய் எங்கள் அப்பா என்னண்ணே உன்னாரு அப்பா? இருடா ஒவ்வொரு டைலாக் தானே சொல்ல முடியும். சரி சரி காலில் போய் விழுந்தார். காலில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டா உன் நகை நட்டு உன் பாத்திர மண்டத்தை அது புலங்கிரும்னு எங்கள் அப்பா காலில் விழுந்தார். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு ஒத்துக்கல. என்ன 7 பிள்ளை பக்கம் போதே கர்ப்பப்பை வீக்காகி போச்சு. இனிமேல் கர்ப்பப்பை இடமில்ல வேணும்னா பூச்சி மருந்து பை ஒரு 2 இருக்கு அதில் ஏதாவது செஞ்சு விட்டு போடான்னு. பூச்சி மருந்து பையில சங்கட்டமா இருக்காது. அதையும் முயற்சி பண்ணாரா? ஐயா என்னண்ணே ஆச்சு அப்பாவுக்கு? எறும்பு செத்து போச்சு. ஆனா நான் எங்கே போய் சொல்லுவேன் ஐயா? என்ன பூச்சி மருந்து கையோடய திரியிறாரா? இருடா சரி சொல்றா. எனக்கு இன்னும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கலையாடா. என்ன ஆளு மூட்டை அழகா இருக்க உனக்கேவனே பொண்ணு கொடுக்கல? உங்க ஊர் பக்கம் எதுவும் ஜெகனட்டில் இருக்கா? டிஎஸ் ஊட்டி 4 உள்ள தாய் 5 உள்ள பெற்ற தாய் கூட பரவாயில்ல ப்ரோ இருக்கா? ஓடாத பழைய ரிப்பேரான காத்தாடிகள் பேன்கள். என் சோக கதை அங்கே வந்து சொல்லட்டுமாண்ணே? இங்கே வாங்க வேட்டி நல்ல உதறி விட்டு வா. பின்னாடி 8 முழம் உள்ளே போய் சுற்றிட்டு கிடக்கும். ஏன்டா கிரிவலம் சுற்றி வர்ற? இப்போ உன்னை புழக்கட்டுமா? நான் போச்சுடுறான் எடுத்துடுறேன். என்ன சொல்ல வர்ற மயிர் மயனே? அவன் தான் சொல்ல விட மாட்டேங்கிறானடா. இதுதான் நீ சொல்றேன்டா. அண்ணன் தம்பியா பழகிட்டா இருந்தாலும் பொண்ணுன்னு 3 தாய் 4 தாயின்னு கேட்குறியாப்பா? என்கிட்ட எங்க சித்தப்பார் பொண்ணு ஒன்று இருக்கு, அதை கட்டிக்கிறியான்னு மச்சான். ஐயா அகண்ட சர்ச்சி மாடு அடிச்சிடாத. இந்த தண்டி உடம்பு வச்சுட்டு உனக்கு எப்படியா செக்யூரிட்டி வேலை பார்க்கணும்னு தோணுச்சியா? ஐயா மாமா வேலை பார்க்கறது தோணுச்சியா? ஐயா உன்னைய பார்த்தா கட்டலா கண்ட மாதிரியே இருக்கியா? என்ன கீரை முண்டை மச்சான் மச்சான் மச்சான். உங்கள் தங்கச்சி கப்ளிங்கெல்லாம் நல்லா அலசி வச்சிருக்கீங்களா? அதை எப்படா நான் பார்த்தேன் மச்சான் மச்சான். உங்கள் தங்கச்சி ஆள் சூம்புமா இல்லை சூப்பராக இருக்குமான்ட்டேன். அழகா இருக்கு மச்சான். உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான். நகை நட்டை பற்றி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இரும்பு கூட போட்டு அதை எப்படியாவது கட்டி போட்டுறேன் மச்சான். போங்க மச்சான். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க நினைச்சிக்க பாருங்க. உங்க மனசு யாருக்குங்க வரும்? சரி இருந்தாலும் கஷ்டப்படுற குடும்பங்க. சீர்வரிசை எதுவும் எதிர்பார்க்காதீங்க மச்சான். சிறுவரிசை எதுவுமே எதிர்பார்க்கல. நீ வீட்டு பக்கம் வராத. வரமாட்டேன். ஏன்னா உனக்கு சோறு ஊற்றி என்னால் கடன் பண்ண முடியாது. சரி மச்சான். நீ 3 சுப்பு அரிசியை திண்டு குசி விட்டு போயிட போல. இவனே ஆள் இப்படி இருக்கானே கண்டனரை சாய்க்கிற மாதிரி. ஆனால் அண்ணனை வச்சு தங்கச்சி இடம் விடக்கூடாது. எப்படி ஜெம்ம பிகராத்தியா இருக்கேன். நான் இந்த ஊருக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அண்டவா உன்னை போட்டு நோண்டவா. என் வருங்கால மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த பகுதி ஊரை நான் சவுக்கா வத்து பொழப்பேன். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? என் கல்யாணத்துக்கு அவ்வளோ சந்தோஷமா? ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் சந்தோஷத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்தை நான் முடிக்கிறேன். மச்சான் என் தங்கச்சி சப்பு வந்திருக்குங்க. ஐயா என்னைக்குன்னு மாத்திரை ஓடாமன்ட்டேன். சரி இல்லைங்க பேர் சப்புனா பேர் சப்பா அதான பார்த்தேன். மச்சான் மச்சான் என்ன இது பேக்கில் இருக்க பொம்மை மாதிரி நிற்கிது இந்த கை காலெலாம். ஏன் மச்சான்? மச்சான் என்னை எதுவும் பாங்கணத்தில் தள்ளுறியா இல்லை கரண்டில் கொண்டு போய் தள்ளுறியாடா? இல்லை மச்சான். இந்த விரலை எங்கனையே பார்த்துருக்கேன் மச்சான். இல்லைங்க அது வேற ஆளாக இருக்கும். இந்த விரல் இப்படி சுண்டி சுண்டி இருக்குதே மச்சான். என் கூட பழகின விரல் மாதிரியே தெரியுது விரல்கள். அவங்கள ஒரு தடவை என்னைய என்னங்கன்னு கூப்பிட சொல்லுங்க. என்னங்கன்னு கூப்பிடுமா? என்னங்க என்னடா அது வேர்க்கட்டையை சேச்சி பிடுங்கின மாதிரி சத்தம் வருது.
அண்ணா இவர் தான் அமுக்குறாரா? அண்ணா டேய் என்னடா அது எனக்கு ஒரு மாதிரி கிறுன்னு வருதடா. கண்ணி அத்தான் என்னடா அது கண்ணே அத்தான் பூங்காத்து முகரைய திருப்புமா ராசாவே விரைக்குமா? அந்த கிரிமு அந்த கம்பெனியத்தையும் சொல்லணும். தடவி இருக்கேன். லேசாக திரும்புமா லேசாக சுருங்குமா? ஏ காப்பி எடுத்துக்கங்க மச்சான். ஐயா ஐயா காப்பி எடுத்துக்கிறேன். இந்த இட்லியை மூடுங்க பாய். அதை மூடி வைங்க. என்னமோ மொட்டை மாடியில் முறுக்கு புழிஞ்சு காய போட்டது மாதிரி ஏன்டா நாசமாக போக. அடே மச்சான் இது யாருக்கு உங்களுக்கு? என் தங்கச்சிங்க, என் பப்புளு. ஏய் துப்பு இல்லாத முண்டைக்கு பப்புல்னு பேர் வச்சிருக்கேன். டேய் இல்லை இந்த ஊரில் ஏலவட்டா கூட 12 ரூபாய்க்கு போகாதாடா. ஆண்டி ஆண்டி என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் வேணாம். எனக்கு செவ்வாய் தோசை ஆண்டி. என்னை 60 பேர் ஆசையா லவ் பண்ணாங்க. அடிச்சே ஒரு கட்டாளி மாலை. என்ன 60 பேர் ஆசையா லவ் பண்ணாங்க. 30 ஆசியா கண்டத்துலேருந்து லவ் பண்ணாங்களா? ஆசியா லவ் பண்ணாங்களா? ஆசையா லவ் பண்ணாங்க. 60 பேர். நீ என்ன அதுல 4 பேர்த்த வெட்டியிருக்கேன். 4 பேர்த்த எங்க அண்ணன் வெட்டி இருக்கு. முடி வெட்டியிருப்பார். ஏன்டா நீங்கள் சிரிப்பு காமிக்கிட்டு 30 பேர் என்னை விரட்டி லவ் பண்ணாங்க. ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லுங்க. சரி சரி சொல்லுத்தா. இருந்தாலும் யாரையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காடா? அண்ணா அதை மட்டும் என்கிட்ட கேட்காத அண்ணா. ஏன்டா தங்கச்சி? ஏலே ரொம்ப நடிக்காதேடா. இதுக்கு தாண்டா போன மேடையில் உங்களுக்கு வெளுத்தாட்டி போட்டு அடித்தேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இப்படி ஒரு கிளியை வளர்த்து இப்படி குரங்கு பயிருக்கு போய் கட்டி உனக்கு கொஞ்சம் கூட ஈவரங்க இல்லை கொஞ்சம் இங்கே வாங்கலை அண்ணன். அண்ணன் தங்கச்சிங்க வாங்க கொஞ்சம் வந்துடுவாங்க. ஐயோ தொடாதீங்களே. நீங்க தொடும் போது எனக்கு நெறிஞ்சு முள்ளா குத்துது. இந்த கொஞ்ச நேரத்தில் குத்தும். எனக்கு இருங்க. இதே நீங்கள் பேசின டைலாக்லாம் குட் 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 வெரி குட் வெரி குட். அதில் ஒன்று சொன்னீங்களே கிளியை வளர்த்து குரங்கையில் கொடுத்தாங்கன்னு. இதில் யார் கிளின்னு மட்டும் சொல்லி போடுங்க தங்கம். யார் கிளி? நீ கிளினா? நீங்க ஏண்டா மலையில் நனைஞ்ச நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்காது முகரையும் மூஞ்சியும். நீ வேற பிளா கொட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கா. நீங்க தானங்க 3 தாய் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அடே தங்கச்சி அது கூட 7 தாய் பிள்ளைய கூட நான் பார்த்துருவேன்டா. இது அரைச்சன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு நான் போக முடியாது. மச்சான் கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கோமா வீட்டில் வச்சுக்கோமா? சுடுகாட்டை சுத்தம் பண்ணி சொல்கிறேன் போடா. மேடம் உங்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில் பஞ்சு இருந்தா. நெஞ்சில பஞ்சு இல்லை, பழைய துணியை தச்சு வச்சிருக்கேன். மேடம் நான் வீட்டுக்கு 6வது பையன். தொடாதீங்க. ஏன் அரிப்புச்சாயா உடம்புற சீக்கா முண்டை. இருந்தாலும் எங்க வீட்டாளுக்கு சொல்லிட்டாங்கன்றக்காண்டி நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். எனக்காவா கண்ணே? மச்சான் இவன் எப்படியும் சிவசமாதி அடைஞ்சிருவேன். எனக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கா. அனிதா வாவான்பே பூஜை உண்டு பூஜை என்னதான் ஒவ்வொரு மனுஷன் கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியோட வப்பாட்டிக்குத்தான் அதிகமாக இடம் கொடுப்பேன். நீ என்னுடைய இளைய வடியா. ஏய் கிராமத்தில் வந்து இளைய தாரத்தை இளைய வடியான்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ இளைய வடியா. இவதான் உங்க அக்கா காங்கிரட் தேவடியா. காங்கிரட் தேவடியா. ஏண்டி உனக்குலாம் ஏண்டி சக்கலத்தியா? உனக்குலாம் அறிவு இருக்குதாடி? உனக்குலாம் புருஷன் கிடைக்கலையாடி? ஏன் புருஷன் உனக்கு கிடைச்சனாடி? என் மூத்திரத்தை குடிக்கி. ஐயோ தங்கச்சி சப்பு. ஏண்டி
ஏண்டி ஊர்ல எத்தனை பேர் ஆம்பளை இருக்காங்க? மானை பார்த்து என்ன பண்ற? ஏய் அது பழைய போட்டாவை பாரு உன் தங்கச்சி போட்டாவை. என் தங்கச்சி என்ன எப்படி இருக்கு? ஏய் இங்க வாடி மானடா. அங்க இருந்து பாரு, என்னையும் பாரு, எவட்டி இதையும் பாருன்னு நீ தாண்டி அங்க இருந்து இங்க உனக்கெல்லாம் வர. புரிஞ்சுக்கல, போய் பணம் மறந்து உனக்கெல்லாம் புரிஞ்சு கிடைக்குதா? உனக்கெல்லாம் புரிஞ்சு கிடைக்க என்ன பெட்டி காட்ட பாரு. உனக்கு புரிஞ்சு கிடைக்க என்ன ஆடோண்டு காட்ட போ. என்ன மிருகம் காட்ட போ. நீ போ, நாலு வருஷம் மொத்தமா போ. அங்க நான் என் புரிஞ்ச கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும். ஐயோ தங்கச்சி கோவப்படாமா. சண்டைகள் வேண்டாம். சண்டை வேணுன்றே. ஐயோ தங்கச்சி ஒண்ணு எங்க அத்தான் ஐயோ தங்கச்சி புருஷனை கேட்கமா போ கோவப்பட்டா. ஏய், இங்க இரு. ஏய். அடியே சக்காலத்தியாலே நான் அப்புறம் புடிச்சு அத்துட்டு போயிரு. ஏய் பொம்பளை வேஷம் போட்டு எங்க கட்டியாடுற? ஏய் 1000 தான் இருந்தாலும் கல்யாணாளுக்கு அடுக்கு நம்ம புருஷன் 2 நாள் அக்காலஞ்சி ஆயிட்டான். ட்ரிக்கிங் வீரர், ட்ரிக்கிங் வீரர். சப்பு சப்பிருச்சுந்தா மூத்திரம் முட்டிக்கிட்டு இருக்குதா? டேய் நான் உன்னை நம்பி எங்கனால வருவேன்டி. ஏன்னா தங்கச்சி. அம்மாய் மத்தாலும் கொட்டு தேடி மனசு. மத்தாளம் கொட்டுதடி மனசு, இது மல்லியப்பு மணக்கிற வயசு. மத்தாலும் கொட்டு தேடி மனசு, இந்த மல்லியப்பு மணக்கிற வயசு. காட்டுப்பூவுக்கு ஒரு கூட்டு எதுக்கு? தெரியாது எது நமக்கு. மத்தாலும் கொட்டு தேடி மனசு, இந்த மல்லியப்பு மணக்கிற வயசு. கிலோ 30 ரூபாய்னு வித்தாங்க, வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ. ஓ நாத்துனாதேன். எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனா, நீங்க நாத்துனா. என்னடி ஏத்துனா? எனக்கு தான் ஏத்துனாரு. நேத்து ஒரு 2 இன்ச்சு கிரீஸ் ஏத்துனேன். கர்ணக்கிழங்கு முடிய ஏத்துனா. முதல்ல மூடு. மூடி ஏத்ததான் நீ பெருமை. மானம் காத்துல ஒரு அளவு தான் எங்க அப்பாவை தெரிஞ்சான். காத்துல பறக்க விடுற. பொம்பளைங்கன்னா அச்சமாடம் நானும் பயிர் இருக்கணும். இந்த அச்சமாடம் நானும் பயிர்ப்புல ஒன்னாதான் இருக்கா? எல்லாம் இருக்கு. இவர்கிட்ட பைப்பு இருக்கு. தண்ணி வருமா? தண்ணி அப்பப்ப ஏத்தா அந்த மாட்டு தடத்தை மூடுத்தா.
ஏத்தா எனக்கு 7 அண்ணன்மார்கள் சொன்னாங்க. 2 தோழிமார் தான் இருக்கு, ஒரு அண்ணன்மார் தான் இருக்கு. இன்னும் 6 அண்ணன்மார்கள் எங்க? அவங்க எதுக்கு போறாங்க? எங்க புடுங்குறது களை புடுங்குறது எங்கன்னு? அவ ஊராமே வீட்டில் இருக்கா. அடியா சரி. அப்பா வந்து என்ன சொன்னாரு? பறைய வெட்டத்தான் முத இந்த ஒரு குரங்கு வந்துருச்சு. மச்சான் அது என் தங்கச்சி சின்ன வயசு போட்டோ. பால்வாடியில் எடுத்த படம் உன் தங்கச்சி. சின்ன வயசு போட்டவா? பால்வாடி போகும்போது உன் தங்கச்சி மரத்து மேலே ஏறும்போது எடுத்த புகைப்படம். அதில் மாலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளி ஆலோலம் சோ ஆளோளோ, ஆளோளோ, ஆளோளோ. அழகான பச்சையிலே ஆளோளோ. அதில் மாலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளி ஆலோலம் காணக்கருங்குயிலே ஆலோலம் காணக்கருங்குயிலே ஆலோலம் அழகான பொட்டுகளி ஆலோலம் சோ அதில் மாலோலம் ஆலோலம் அழகான பட்சிகளி ஆலோலம் லாலலாலா 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 லாலலாலா. சப்பு. கள்ளத்தனமாக வரும் தாரகளி கையில கமல் இருக்கு பாருங்களே சோ கள்ளத்தனமாக வரும் தாரகளி கையில கமல் இருக்கு பாருங்களே வர்தனிய போய் நம்ம ஓடுங்களே ஓடுகாரி. நம்ம ஓடுங்களே வர்தனி மருந்து பொட்டிடாதுங்களே சோ ஆலோலம் ஆலோலம் அழகான பட்டுகளி ஆலோலம் சோ சோ. பறவையில போன என்ன காரணம்? ஆளுக்கு ஒரு பக்கம் ஏற்றலாமா? யாராவது மரியாதை என்ன தங்கச்சி பார்த்த உள்பாவடை இல்லாம துயிலுற மரியாதை உள்பாவடை இல்லாம அதிரச கவரை கட்டிட்டு வந்திருக்கான் அவன். கை நிக்குது மாப்ள கலிசி சோ வாங்க போ. அது மரியாதைக்குரியவர் வந்து நீ கூப்பிடுங்க. கண்டிப்பா போலாமா? ஆலோலம் சோ